ஸோ ஆரம்பிச்சிட்டோம் கேரளா ரைடு 3 நாள் மொத்தம். ஸோ ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ மழை புயல் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நாங்கள் ரைடு பிளான் பண்ண டைமுக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம். ஸோ நம்ம சேனல் நியூ வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்பா இப்போ நம்ம வந்து சேவூர் வந்துட்டேங்க. சேவூர் நம்ம ஃபஸ்ட்டு டே பிளான் மட்டும் நான் சும்மா ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு பசங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேன்னா கருமத்தம்பட்டி டோல்கேட் தான் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வந்ததும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். கொச்சி போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பாட்டஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மூணார் போகலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஃபேமே. பட் அதில் என்ன தெரியுமா ப்ராப்ளம், மூணார் தனியாகவே நம்ம ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் பிளான் பண்ணோம். அதனால் ஒர்க்கெலாம் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். டேங்க் ஃபுல்லா கேமரா இல்லை ஏன்னா வீடியோவில் வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. எவ்வளோ வந்துருக்கோம்? 700 ரூபாய்க்கு. அப்போ 700 ரூபாய்க்கு தாண்டிடுச்சா? நான் ஜிபே பண்ணிடுறேன். போகலாம், போயிட்டு வரேண்ணே. குறா சாமே டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நீ எந்த தடங்களும் வராது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. தடங்கள் வந்துருச்சு உனக்கு. சரியான சோக்குங்க. என்னால் வண்டி ஓட்டணும்டா. இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, இருங்க சொல்கிறேன். இந்த ரோடு கிராஸ் பண்ணி சொல்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது, இருங்க சொல்கிறேன். அதாவது சைட் அடிக்கிறதுக்குனே 2 பசங்க வண்டியில் போவானுங்க தெரியுமா. அவனுக்கு கூட இவனுங்கெல்லாம் வண்டி ஓட்டிட்டு நம்ம சும்மா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அவனுக்கு கூட போகும்போதெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ அங்கே ஏதாவது டோலி போச்சுன்னா இந்த இடுப்பை கிள்ளுவானுங்க, இங்கே ஏதாவது போச்சுன்னா இந்த இடுப்பை கிள்ளுவானுங்க. நான் ஃபஸ்ட்டு இது எனக்கு புரியலிங்க. இவன் வந்து நான் அப்படி போகும்போதெல்லாம் கிள்ளுவான். என்னடா கிள்ளுவான் நான் எனக்கு அது அப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் தான் தெரியல. கிள்ளிகிட்டே இருந்தானா, எனக்கு என்னடா இவன் கிள்ளிகிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அவன் கிள்ளும் போதெல்லாம் சைடில் ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் தான் தெரியுது சரியான பொம்பளை சோக்கு. சாமி ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதே கேரளா ரைடு. ஸோ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து நம்ம ஃபாலோவர் வந்து இங்கே இருந்திருந்தார். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இருக்கட்டும்னு ஒரு வீட்டில் விட்டுருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு ரைடு கேட்டிருக்காங்க. அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியலைங்க, வண்டி கொஞ்சம் வெயிட் அது. ஸோ தலைவா போகும்போதே ஒரு மாதிரி தடங்கள்லாம் நடக்குது. பட் பரவாயில்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ப்ரோ என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீ தான் மட்டும் வா. ஆமாம் பா, நல்லா இருக்கீங்களா? வண்டி மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லை போகும்போது சாப்பிட்டுக்கோ அப்படியே. என்னடா எத்தனைக்கு விளக்க வச்சுக்குது? சின்ன பிரச்சனையா? என்னாச்சு? ஐயோ ஆமாண்டா, இது தனியாகவே 4000 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு செட் அப்படியே வரும் மொத்தமா. இல்ல இது வெல்டிங் வைக்கலாம். அலுமினியமா? ஐயோ கட் ஆயிருச்சு ப்ரோ. நின்றுண்டா. இது நீ கல்ட்டாலாம் போகாது ப்ரோ, பயக்காதீங்க.
கலண்டெல்லாம் போகாதரா, இது நின்றுக்கும் பத்திரமா. ஏன்னா இங்கே இருக்குல்ல 2 நல்லா, இது சும்மா சைடில் தான். இது எதுக்கு தெரியுமா, ஏதாவது ரொம்ப வெயிட் வச்சா சும்மா ஒரு பேலன்ஸுக்கு தான், இதுதான் மெயினாக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை, போயிடலாம். இப்போ இது போயிட்டு வரோங்கப்பா, சேஃபாக போயிட்டு வரோம். உங்களுக்கு கை கொடுத்தேன், கை கொடுத்தாலும் சரி, இதை போகும்போது கோயிலில் குளிச்சுட்டு போங்க. டே ப்ரோ, இது யாராவது வச்சுக்கோங்க ப்ரோ. போயிட்டு வரேங்க. NS 400, ஒரு MT-15, ஒரு பல்சரு, இன்னொரு MT-15, இன்னொரு NS 200. அழுத்திப்படி ப்ரோ. என்ன ஃபேமே, ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஐயோ, ஆஃப் ரோடு இங்கேயே. ஸோ ஃபேமே, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கருமத்தம்பட்டி டோல்கேட் தான் பிளானு, பட் ஆனால் இப்போவே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் வீட்டுக்கு போனது. நம்ம கோயில்பட்டிக்காரன் தெரியாதா, நம்ம வீடியோவில் வந்திருப்பான் ஏகப்பட்ட வாட்டி. ஸோ அவன் கூட தான் கிளம்பிட்டோங்க. வரும்போது பொண்ணோட வர அவனுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூட்டு வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பொண்ணோட வந்தாரு, பிள்ளையோட வந்தாலும் சரி. இந்த வந்துட்டான் பாரு. ஏடா பார்த்து போ. ஓ, உங்கள் கையால் பற்ற வச்சு விடுங்க ப்ரோ. ரைடு சும்மா கேரளா ரைடு தீயா இருக்கணும். ரீல்ஸுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு வேணும். கடவுளே, ஐஃபோனில் எடு ப்ரோ. ஐஃபோனில் பிடிச்சி இன்னைக்கு பிடிக்கிறேன் பார். ப்ரோ இங்கே ப்ரோ அடியில் பற்ற வச்சு விட்டு போயிடாதீங்க. கருமத்தம்பட்டி செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே இருந்தால் ரைடு ஸ்டார்டிங்க. மழை, சரியான மழை, என்னால் விளாக் எடுக்க முடியல. ஸோ க்ரூவெல்லாம் நின்றுருக்கோம். ஸோ ஒரு MT-15 ஒரு NS 200, ஒரு MT-15, ஒரு 220, ஒரு NS 400, ஒரு 125 ஒன்று. ப்ரோ இவன் வன்மை எது தெரியுமா, ஃபுல்லாக ரெக்கார்ட் இருக்கு, காட்டுறேன். ஒரு பொண்ணு ஒன்று வரான்னு சொன்னா ப்ரோ. ப்ரோ அந்த ஆடியோலாம் காட்டுறேன் ப்ரோ. இங்கே பாருங்க என்னென்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட. மட்டும் அந்த பொண்ணு என்ன கலர் ஜாக்கெட் எடுத்துருக்கு ப்ரோட்டோ. அவன் ஜாக்கெட் எடுத்த என்ன, ப்ளவுஸ் எடுத்தா எனக்கு என்னடா. ரெக்கார்ட் இருக்குடி, ஃபுல் ரெக்கார்ட்ல வச்சிருக்கேன். சொல்ல மாட்டேன் பொண்ணு. எங்க அம்மா லாஸ்ட் வீடியோ பாக்க, அப்ப எனக்கே தெரியாதுமா அப்படின்னு. எனக்கே தெரியாது, லாஸ்ட் இப்படி ஒரு புஸ்க போட்டு விட்டாங்க. பொண்ணு வருதுன்னு ஆசையா இருக்கேன் வா. இல்ல எங்க அம்மாட்ட பொண்ணு வருதுன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு விட்டுறணும், எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். இல்லை இன்னொன்னு பண்ணலாம். தினேஷ் வண்டி எடுத்துட்டு வர சொல்லி அவ 2 பேர் ஒரு வண்டியில வர சொல்லி வேண்டியதா. யாரு அந்த பிள்ளையுமா அவனையும். அப்ப நானு வண்டிட்டு போவா. உனக்கு சென்னைக்காரக்காடா தள்ளி விடு, போறவள கிடக்குறது தள்ளி விடு. யார் எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளவு பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க டீம்லயும் அப்படி ஒருத்தர் சிங்கிளா கமிட்டடா அப்படின்னு கேக்குறான். சொல்றான் பொண்ணு வலின்னு அழுகிறான் ப்ரோ. தொன்னு ஊத்துது. அவங்க அப்பா ஏன்டா அழுகிறீன்னு கேக்குறாரு. பையன் கலவோட இருந்தேன் ப்ரோ, ஃபுல்லா கலாஸ் பண்ணி விட்டேன். சரி செல்லாம் விட்டுறி செல்லாம், அங்க போய் பொண்ணு பார்த்து தரேன் உனக்கு. நானு 2 பேர்த்துக்கு தம்பி பொம்பளை சோக்கு போய் சொல்லித்தான் கூட்டிட்டு போறேன் 2 பேர்த்தையுமே. அங்க போய் மனசுக்குள்ள சைட் அடிச்சுங்க, சரியா ப்ரோ? என்ன ப்ரோ, நான் ஒரு சுதந்திரமே கிடையாதா? போறதே விட்டா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே குருவாயூர் போவோம். நல்லா பாட்டு போலாம் சாமி கும்பிட்டு. எந்த மேல ஜிம்மிக்கு கம்மல். சந்து ப்ரோ சைட் அடிச்சா எனக்கு கூட்டு காட்டணும், தனியா பாட்டு கூடாது. கூட்டு காமிக்கணும். பொண்ணு ஏதாவது போச்சுன்னா தனியா பாட்டு. மேப் இருக்கு, அதுக்கும் டோலிஸ் நின்னா மேப் இருக்கு. இல்ல மேரேஜ் ஆச்சுன்னா பொட்டு வச்ச மாதிரி ஒரு இது வரும், இல்லைன்னா சும்மா நார்மலா வரும். மொழுக்குன்னு வரும். இப்படி பேக்கரியில டீ குடிக்கும் போது லக்கேஜ் எடுத்துங்க. ஏன்னா கொடைக்கானல் ஒருத்தன் 15 கிலோமீட்டர் சுத்த விட்டான். லக்கேஜ் மட்டும் பத்திரமா வச்சுங்க. நீங்க இல்ல இன்னொருத்தன் கூட வந்தவன்.
ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணலாம். 70 தான் ப்ரோ. ஒரே பைபாஸ் தான், ஸ்ட்ரெயிட் பைபாஸ் கொச்சி. அட்மினா மிந்தக்கூடாது, ஏன்னா அவங்கள மிந்திட்டா இத்தனை நேரம் ரூல்ஸ் போட்டீங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா நான் பார்க்குறேன் இப்போ வீடியோவில் வருவீங்க. அதே மாதிரி 70 ப்ரோ நான் தாண்ட மாட்டேன் ப்ரோ. வடிவேல் கதை நன்னாரி பயிலுங்களா, இவ்வளோ நேரம் கதையா சொல்லிவிட்டு நேராக போய் இழுத்து விட்டீங்களா வண்டியை? இல்லை டே நீ சென்ட்ரல் வாடா, சரியா? அழுத்தாத, ரெண்டாவது பைக்கே மனோஜ். இன்ஜின் சீஸ் ஆயிருட்டா உனக்கு. A few minutes later. ETF உட்காந்துருக்கோம், படம் பார்த்துட்டு சாப்பிடுவோம். கொள்ளுதுங்க ஃபேமிலிங்க மழை. ஐயோ என்ன ஆளுக்கு ஒரு சாயா பிடிச்சிட்டு கொண்டிருக்கோம். மழை பெய்யுது ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? பாதைக்கு போயிருச்சா? சுத்தமாக வேலை செய்யறது இல்லையா? ஓ தெரியாம வந்து மாட்டிட்டாங்க ஃபேமே. கடை நல்லா தான் இருக்கு. 5 வீடு போறோம் நாளைக்கு. நண்பர்களே என்னாச்சுன்னா 5 வீடு போறோம் ப்ரோ. எந்த வீடு? 5 குஷன். காசு மட்டும் தப்புறாங்க. சேடா பழபஜ்ஜி கிடைக்காதா சேடா? பழபஜ்ஜி இங்க இருக்கிறது நீ சாப்பிடு தம்பி. என்ன தம்பி நமக்கு இருந்தா கொடுக்க வேண்டியதுதான். கேரளான பழபஜ்ஜி தானே சேடா? முடிஞ்சு போச்சு. நீ வந்து கேட்குற டைம் ஒன்றேன் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன இரு ப்ரோ, டைலாக் மறந்துருச்சு. எனக்கு பழபஜ்ஜியே இஷ்டப்படும் சேட்டா. சேட்டா நாளைக்கு அவரே போதுமா தானே கேக்குறாரு. ஏன் அவர்கிட்ட இப்ப மலையாளம் பேசு? ஏன் உன்னோட புலமையை காட்டுறியா? தெரியுமா அடி செருப்பால நாய. ஐயோ ப்ரோ இங்க பாரு என்னது? ஐயோ அக்கா கால்றோ ஓ லைட்டடா இவன் சொன்னான்டா இதுக்கு தாண்டா படிங்கடான்னு ப்ரோ ஒரு டைலாக் சொல்லுவான் ப்ரோ, எனக்கு நேமே வர மாட்டேங்குது ப்ரோ. வராது. டிடிஎஃப் எப்படி? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தான் அவ்வளவுதான் உட்காந்துருக்கோம். வாங்க போலாம், வாங்க கிளம்பலாம். எங்க போற? அப்படியே போயிருந்தா கூட போயிட்டு இருக்கலாம் ப்ரோ. உங்க அப்பா வீடியோ பாப்பார்ல, உங்க அப்பா ஃபுல் வீடியோ பாப்பாரு. நான் அப்பவே சொன்னேன்டா அப்படிம்பாரு. விட்டுட்டு பொண்ணு வரான்னு சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த ரெக்கார்ட் இருக்கு, எல்லாம் போடுறேன் நான் இந்த வீடியோவில் எண்டில் போடுறேன், உள்ள சென்டரில் ஆப்பில் போடுறேன். எனக்கு பயமே இல்லை போட்டு. பயமே இல்லையா? பயம் எதுக்குடா பயம்? அந்த பையனுக்கு பயம் இல்லை. இல்ல ப்ரோ, இப்போ வந்து மாலை வந்து எங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா ஒரு நாள் தள்ளி போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி. நல்லா சரி சொல்லு, லிங்க் அனுப்பு இன்ஸ்டா ஐடி. ஏண்டா அப்படிதான் ஐங்க கிடக்குறியாடா கருமம்? இல்ல இன்ஸ்டா ஐடி தானே அனுப்ப சொன்னேன், அதை அனுப்ப என்னப்பா உனக்கு? அப்படி காய்ச்சலா? எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கான் காய்ச்சல். இது உங்க அப்பா கேட்டாருன்னா உங்க பையன் சுட்டா அப்படியே ரொம்ப காய்ச்சல் இருக்கிறா. எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பையனுக்கு, காய்ச்சல் இருக்கிறா. எங்க அப்பா 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது பொண்ணை லவ் பண்றேன். எங்க அம்மாவும் என்ன கலர் பூடி வாங்கியிருக்கு போட்டோ? நானு பர்பிள் ரெட்டுடா. ரெட் கலர் இவன் இருக்கிறது அவினாசி இல்ல வராம் ப்ரோ, புளியம்பட்டி வண்டி எடுத்துட்டு அந்த பூடி வாங்க இருக்கு. இல்ல அது நல்லா இருக்குன்னு அவர் தான். இல்ல சொல்றேன், இரு கேப்பா இரு. அப்புறம் இருக்கு தம்பி. அப்புறம் இன்னொன்னு என்னங்கிறீங்க? அப்புறம் இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் என்னென்னமோ பண்ணானடா. இது போட்டோன்னு என் காலேஜ் மேட் ப்ரோ, அந்த பொண்ணு போட்டோ அனுப்பிட்டு இதான் நம்ப வைக்கணும்ல, அந்த பொண்ணு போட்டோ அனுப்பிட்டேன். அது என் கூட படிச்சுல ஐடி எடுத்துறேன். ஐடியெல்லாம் மைனாலாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அது ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. அப்புறம் ஆனால் ப்ரைவேட்லேயே அது 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்குது. தலைவர் மோட்டோ ஐடி அனுப்பியா எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. இந்த வீடியோவில் இடையில போட்டு விட்றேன். திருப்பி அப்படியே சிரிப்பு. அப்புறம் ஏன்டா வந்து சொல்லிட்டாங்க வந்துட்டு, இல்லைடா சும்மா ப்ராங்க் பண்ணடான்னு. ஆளு மூஞ்சிய மாதிரி இருக்குது. ஐயோ ஃபேக் ஐடியில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. எல்லாத்துக்கும் ஒரு காமெடி இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லவே மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லுவேன். தூங்கலையாடா செல்லம்? இரு ஃபுல்லாக படிக்கல, சொல்லுங்க. மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறேன். போய் சரண்யா
சொல்லுங்க 5 months அப்புறம் ரிப்ளை பண்றீங்க. ஐடி இல்லாம போயிடுச்சு. இப்பதான் பாஸ்வேர்ட் போட்டு எடுத்தாரு. சும்மா என்ன சும்மா இப்போதான் மெசேஜை பார்த்தீங்களா? எஸ் இவ்வளோ டேஸா என்ன பண்ணீங்க? போனே இல்லையா? மாதிரி பேசுவியா ப்ரோ அந்த ஒரு இதுல காலேஜ் படிக்கிறியா ப்ரோ? ப்ரோ என் தலை பாருங்க அட்டன் பண்ணுவான் பாரு. எல்லாரும் பச்சிட்டு காட்டிடும். ஹாய் சோல்ஜர் ப்ரோ எடுக்க மாட்டேங்கிறான். இப்பதான் ஒரு ஆன்லைன்ல இருந்தா பாத்ரூம் போயிருப்பான் ப்ரோ. பாத்ரூம் போயிருப்பான் ப்ரோ. பாத்ரூம் போயிருப்பான். இரு ஒரே காமெடியா இருக்கு. என்னடா ஃபோன் அட்டன் பண்றா? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு போடு ப்ரோ. டேய் அழகு ஃபோன் எடுடா. கால் பண்ணு எடு ப்ளீஸ். ப்ரோ அருமைடா ப்ரோ நான் ரெஸ்ட் போயிருப்பேன் ப்ரோ. போய் திறந்து காட்ட போறான். அப்ப பாரு மனோஜ் நீதான் ஃபர்ஸ்ட் போடு மனோஜ். யார் ப்ரோ? ஏய் அக்கா வந்து அழைச்சிட்டு வர யாரு ப்ரோ அவ்வளவுதான் தூக்கு லாக் ஃபோன் நம்பர் வாங்கி லாக் பண்ணிடுவான் ப்ரோ. ஸோ ஃபேமே ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா 11:47. இங்கே எத்தனை மணிக்கு வந்தோம் ப்ரோ? காலையில் 6 மணிக்கு வந்தோமா? ஆமாம் கிளம்புறது 12 மணிக்கு. அந்த அளவுக்கு மழை. ஸோ வெறித்தனமான ஒரு ரைடு இருக்குங்க. ஸோ இப்போ தான் ஃபோர்ட் கொச்சி போகிறோம். நம்ம கொச்சியே போலிங்க காலையிலேருந்து. இன்னும் இங்கே தான் சரியான மழைங்க கேரளாவில். நாங்கள் வந்து நேரமாக என்னமோன்னு தெரில, இப்படி மழை பெய்யுது. என்ன ப்ரோ? ப்ரோ இப்போ டோலிஸை ஸ்பாட் பண்ண போகிறோம். வேற யார் எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளவு பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. வேலையா தான் வந்தது அதுக்கு தான். ஃபோர்ட் கொச்சி. ஸோ ஃபேமே நம்ம சேனல் நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிறோம் உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பசங்களோட ஃபோர்ட் கொச்சி பீச் கேரளா போகிறோம் ப்ரோ. 14 கிலோமீட்ரு. ஸோ நம்மளோட 3, 4, 5, 6, 7 வண்டி உட்காருதல. சாமி அப்பா என்ன தலை. ஸோ ஃபஸ்ட்டு டே இன் கேரளா. ஸோ மோட்டோ விளாக் பண்ணவே முடியாத ஒரு ஸ்டேட்டில், அதுவும் கொச்சியில் நாங்கள் மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தூர் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது வேற மாதிரி ப்ரோ? வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ கொச்சி எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கா? மறுபடியும் சொல்கிறேன், கொச்சி வாங்க ப்ரோ. வேற மாதிரி. அதுவும் ஐயோ சண்டே வாங்க. ஒர்த்தான ஸ்பாட்டு. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது ஃபேமே கொச்சிக்கு. ஸோ கரெக்டாக எங்கெங்கெல்லாம் போலீஸ் பிடிப்பாங்களோ பிடிச்சாங்கன்னா முடிஞ்சோம். ஏன்னா கேரளாவில் மோட்டோ விளாகிங் பேன். ஏன் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ கேரளா. ஆனால் இங்கே என்ன தெரியுங்க பிரச்சனை? வண்டி டிராஃபிக் மட்டும் குறையவே குறையாதுங்க இந்த ஏரியாவில். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, தெரியாமல் இந்த ரைடு வந்துட்டோன்னு ஃபீல் பண்ண வச்ச ரைடு இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சு பசங்க எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க. நைட்டு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டே வந்தோம். வெறும் 4 மணி நேரத்தில் வர வேண்டியது 6 மணி நேரம் வந்தோம். எதுனாலன்னா மழைனால. ஸோ இன்னும் க்ளவுஸ் எல்லாம் ஈரம், ட்ரெஸ் எல்லாம் ஈரம், இன்னும் அந்த ஈரத்துலேருந்தே வெளியே வரல, அந்த அளவுக்கு ஈரம். பட் ஏதாவது ஒரு ஸ்பாட் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஃபோர்ட் கொச்சிக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்
அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பீடுக்கு இன்றைக்கி எப்படி ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே 15,000 ரூபாய்க்கு மேலே ஃபைன் போட்டிருக்கணும். பட் இன்னும் ஃபைன் போடலைங்க. போலீஸ்ட்டு இன்னும் சிக்கலை. ஏண்ணா சந்திர ப்ரோ, போலீஸ்ட்டு சிக்கனா என்ன ஆகும்? போலீஸ்ட்டு மாட்டினா ஆனால் செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட். பார்க்க சென்னை மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி பாதி சென்னை மாதிரி இருக்குது இந்த ஏரியா. இருட்டில் ப்ரோ இது தமிழ் வெர்ஷன் கேட்டிருக்கியா ப்ரோ? நீ இந்த பாட்டு தமிழ் வெர்ஷன் கேட்டுக்கிறியான்னு கேட்டேன். இந்த பாட்டோட தமிழ் வெர்ஷன் கேட்டுக்கிறீங்களான்னு. ஆமாம் ப்ரோ, கண்டென்ட்டே மிஸ் ஆகுதே. என்ன தலை என்ன ப்ரோ? ஸோ கோட் வச்சு சரியான பண்ணுங்க இவரோட. நல்லா சைட் அடிக்கிறாரு தலைவன். 10ஆம் பில்டிங் பாரு ப்ரோ. ஆனால் மோகன்லால் சார் படம் ஏகப்பட்டது இருக்கு அந்த ஏரியாவில். ஐயோ போலீஸு செத்தோம் இன்னைக்கு. நான் மறைச்சிட்டு போயிடும் அப்படியே. தலை நான் தப்பிச்சிட்டேன் தலை. நீ யார் யார் எங்க மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தப்பிச்சிட்டேன். மாட்டிட்டானா? ஜட்டியோட அந்த ஸ்லேட்ல பேர் எழுதி வச்சு கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். போகும்போது கூட்டிட்டு போய்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் மாறும் ப்ரோ கண்டென்ட் ப்ரோ. நீங்க எந்த ஸ்டேட்ல வேணா சொல்லுங்க, கேரளா வந்துட்டா கண்ணு எங்க வேணா போகும். ஜம்போ சர்க்கஸ் ப்ரோ போலாமா? ரெண்டு பேர் காணுமே. ஃபோர்ட் கொச்சி போக போகிறோம். உண்மையா இந்த இதுக்கு போகிற ரோடு வேற மாதிரி இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், வந்துருங்க கொச்சி. பாருங்க போட்டிங்க ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. நம்ம மீன் பிடிக்கிறாங்க ப்ரோ. இந்த ராமேஸ்வரத்தில் மீன் பிடிப்பாங்க பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் மீன் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா ப்ரோ? இவன் யாரு ப்ரோ? எனக்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா மழை அடிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரைடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபேமே. சத்தியமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரைடு பண்ணதே கிடையாது. இந்த ரைடை வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், அப்படி இருக்கு. சிக்கி சின்னாம்பினா ஐட்டம் ப்ரோ இந்த ரைடு. உண்மையா ஃபேமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ரைடு. ஏனே தெரியல, மழை எங்களால் ரைடே பண்ண முடியல. பசங்க எல்லாமே டயர்ட் ஆகிட்டோம், அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். எல்லாம் பரம்பரெல்லாம் ஒரு பொண்ணோட தாங்க சுற்றுறான். நம்மளுக்கு பொண்ணெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நம்மளுக்கு இந்த பசங்க இருக்கானுங்க, 7-8 பேர் இருக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்க கூட தெரியாது, எல்லாரும் வந்தாங்க, ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்மளுக்கு. அது போதும் வாழ்க்கையில். ரைட் எப்படி சொல்கிறது, லவ் இருந்தால் தான் சந்தோஷம் கிடையாது. பசங்க இருந்தாலே போதும் நம்மளுக்கெல்லாம். பாருங்க, ஏதாவது ஒருத்தராவது ஏடா ஏன் சந்திர ப்ரோ, யாராவது ஒருத்தராவது சிங்கிளாக வரானான்னு பாரு ப்ரோ. ஆடா போங்கடா, மனசே வெறுத்துட்டா. மினி ஓயோ ப்ரோ இது. யோ இது மினி ஓயோயா? எங்க இருக்கீங்க ப்ரோ? என்ன ப்ரோ கட்டி பிடிச்சனோ பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு செத்தண்டா எல்லாரும். ஏன் ப்ரோ இத்தனை பேத்த பிடிச்சி போடுறாங்க ஃபைனு? ஐயோ இன்னைக்கு செத்தம் ப்ரோ போலீஸ்கிட்ட. ப்ரோ
எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ப்ரோ, கேமரா மாட்டிட்டு. ஐயோ, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேரளா ரோடுன்னே இதுக்கு டைட்டில் வைக்கலாம், அப்படி இருக்குப்பா ரோடு. சத்தியமா சொல்றேன். எந்த சைடு கான்சன்ட்ரேஷன் ஹெட்லைட் சுவிட்சா? வாங்க வாங்க, நீங்க தான் ப்ரோ டிரைவரு, உங்களை வச்சு ஓட்டோடும். ஹெட்லைட் சுவிட்ச் எதுக்கு வந்து ஓடிட்டு இருக்காராடா இவ்வளோ நேரம்? ப்ரோ என்ன ப்ரோ, கொச்சிக்கிட்ட பிடிப்பாங்களாமா ப்ரோ? ஸ்லீப்பர் செல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபேமே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. நண்பர்களே, மலையில் மாட்டிக்கிட்ட நண்பர்களே, ரோட எத்தனாவது வாட்டி நின்றுருக்கோம் ப்ரோ? ஒரு 6 டைம் 7 டைம் ப்ரோ. ஏன்டா இந்த ரைடு வந்து நான் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. அத்தனைக்கு இந்த ஆள் தான் காரணம். மழையா வாயவரா பார்த்துக்கலாம். நானா நல்லா இருக்கு. தலை வாத்தலை 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 தலை வாத்தலை வாத்தலை வாங்கிட்டாங்க. என்னிட்டாங்க இதெல்லாம் நம்ம குடும்ப தேவையா கோபி? ப்ரோ ரைடு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் எங்க ப்ரோ? மழை முடிச்சுது ப்ரோ. ப்ரோ போலீஸ் நிக்க எனக்கு கருக்குன்னு இருக்குது ப்ரோ. நானும் செக் போஸ்ட் இருக்குண்ணா, அப்பதான் ஆன் பண்ணி விட்டே வந்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உண்மையிலேயே ஒரு ரைடை கூட விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடும் மழை தான், கேரளாவும் மழை தான். நேரமே மழை தான் வந்து. ஏன் ப்ரோ? ஸோ ஃபேமே ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. எங்களால் முடியல, இதுக்கு மேலே ரூமுக்கு தான் போகணும் சார், முடியல என்னால். எல்லாரும் சத்தியம் இல்லைங்க, மழை பிரிச்சு மேயுது. ஏதாவது பண்ணு ப்ரோ. எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாளி வந்தவனே இத்தனை பேர் போட்டாங்களே குரூப்ல. நீ நேமத்து வழியா தொலைகிறீன்னு நான் கம்மன் இருந்துட்டேன். ஒன்றும் இல்லை. இது 2 ஆயிட்டுனா ப்ரோ நீனு என்ன செஞ்சீங்க ப்ரோ? எப்படி சாஞ்சினே தெரியல ப்ரோ, சாச்சிட்டே வந்துருச்சு, ஸ்டாண்டு நிக்கல ப்ரோ. இது கிராஷ் ஆயிடுச்சு. ஓ 35,000க்கு அழக வச்சுட்டுனே மாட்டிக்கலாம் விடுங்க. வண்டி போட்டது கீழே. ஐயோ இது ஆள் இல்ல. இண்டிகேஷன் செல்லாம் பாய், செல்லாம் பாயடி, செல்லாம் வரையா எங்களோட ரைடு வா. எடுத்தல ஒரு நிமிஷம். உட்காரியா தம்பி? உட்காந்துக்கியா? தரமா இருக்கியா? பாய் பிளாக் பேந்தர் குதிப்போம் பாருங்க. இப்போ எங்க இறங்குற? பாய் ஆமே, வண்டி தான் நாஸ்தி. ஏன் ப்ரோ வாட்டர் வாஷ் பண்ணலாமே? எங்க அது 1000 மறுபடியும் மழை பெஞ்சா வண்டி தான் தலை நாசமா போச்சு. சைட் அடிக்கவா? எனக்கு சைட்டிங்க்கு பார்ட்னர் ஒருத்தர் கிடச்சிட்டு. அப்படி அவன் சரியான பொம்பளை சோக்கு ப்ரோ. அவன் ஆள்கிட்டே பேசிட்டு எப்போ பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் சூரியன் வெளில செஞ்சு, இன்னைக்கு தாண்டா நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நிலைமை. ப்ரோ நீதான் ஆட்டம் நிற்காம போகிறோம் வர்க்கலாம். ப்ரோ மைக் கேபிள் அவுண்ட் இருக்கு. பையன் தான் கொஞ்சம் ப்ரோ சிங்கக்குட்டி ப்ரோ, சின்ன சிங்கக்குட்டி பாரு ப்ரோ, நல்லா புசு புசுன்னு கீராது. வண்டி காது திருப்பி அடிச்சிருவாங்க மொத்தல. இத்தனை நேரம் தான் லவ் அது இதுன்னு கொஞ்சம் நான் வண்டியில் ஏற்றி விட்டு கண்ண வடி வச்சிடும். அதான் பைக் லவ் என் தலை. அது அதுக்குன்னு எங்கே தலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறேன்.
பயக்குதியா? ஓடிடுச்சியா? ஐயோ என்னையாது எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மோட்டோபூ இன்னும் நிறைய நிறைய எல்லாமே யூடியூபர்ஸ். கோயம்புத்தூர் தமிழ். சேட்டா பாய். ரிட்டர்ன் வரும், கண்டிப்பாக வந்தால் வரும். டே 2 ப்ரோ, டே 2 கேரளா ப்ரோ. செம்மையாக இருக்கு ஃபேமே. இப்போ வந்து நம்ம மெட்ரோ, வாட்டர் மெட்ரோ போகிறோம். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு ட்ரிப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2 நாளாக மழை, பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம் கொச்சிவே. சும்மா ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு அதிரப்பள்ளி கிளம்பிடலாங்க. ஸோ இன்னைக்கு முடிஞ்சால் யானை பார்க்கலாம் ப்ரோ அதிரப்பள்ளியில். நம்ம லக்கு தான், இருந்தால் பார்க்கலாம். ஃபுல்லாக கேரளாவில் நிறைய படம் ரிலீஸ் ஆகுதுங்க எங்களுக்கே தெரியாமல். இந்த ஊரே எப்படி இருக்குன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பழமை மாறாத வீடுகள் நிறையா இருக்குது ஃபேமே. இன்னும் இல்லை, அழகாக இருக்குது, நிறையா இருக்குது. கேரளானாலே அழகு தான் மேலுமே. இந்த கேரளா ரைடு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. எல்லாமே ஆப்போசிட்டில் தான் நடந்துச்சு. சுமார் ஒரு 8-9 மணி நேரம் நனைஞ்சிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏய் இங்கே பாரு, கேரளா புள்ளிங்கோவா? ஏன் ப்ரோ இங்கே இப்போ கேரளாவில் இருக்கும்போது உனக்கு மைண்டுக்குள்ள இப்போ என்ன பாட்டு ஓடும்? எனக்கு என்ன பாட்டு வரும் தெரியுமா? அழகிகள் உலவும் தெருவெல்லாம் திரும்பி. அது ஓல்டு ப்ரோ. ஓல்டா? இப்போ புதுசே கேரளத்துக்கான கல்யாணம் எனக்கும் இருக்குது அந்த கிறுக்கு கண்ணால் சும்பித்த எல்லாம் போக போக கத்துக்கிறேன். நல்லா பாடுறதில்ல ப்ரோ. எங்க காருக்காரன் போகிறான் ப்ரோ. ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, கேரளாவில் திரும்புறதுக்காண்டி எல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படியோ இருக்கு. கேரளாவில் இதை தாண்டி இருக்குதல்ல, ஏத்தல ஏன் கோபி பொம்பளை சோக்கு. பார்த்தல கம்முன்னு விளாக் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கூட்டு காட்டுறாரு தலா. இங்கே ஒரு பொண்ணு போகுது, ஒரு அங்கே ஒரு பொண்ணு போகுதுன்னு கூட்டு காட்டுறாரு. விளாகே எடுக்க முடியல என்னால் ப்ரோ. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதல அவனால. அவரு எல்லாரும் தில்லா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு விளாக் எடுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. நான் சரி ஏன் போய் அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அவங்க ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதை நம்ம ஏன் பிரேக் பண்ணணுன்னு தான் நான் செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிட்டேங்க கேமராவை நினைக்கிறேன். சோச்சஸ் நிறையா இருக்குங்க ஒரு ரோடுக்கு. ஒரு ஏன் தலை கத்திட்டே வர, என்னாச்சு? வியூ நல்லா இருக்கு ப்ரோ. வியூ ஏயா டிராஃபிக்கில் வண்டி ஓட்டி இருக்கிற உனக்கு என்னையா வியூ இருக்குங்க? வேலையெல்லாம் விட்டுட்டு கண்டக்டர் வந்து சேர்ந்துக்கிட்டா கேரளாவில் நல்லா ஜாலியாக சைட் அடிச்சு ஜாலியாக சுற்றலாயா? கண்டக்டர் வேலைக்கு போயிடலாமா? ஜாலியான வேலை. மனமே மாறும் யோ வாயா கம்முனு. ஏங்க என்ன பிளாகே எடுக்க விட மாட்டேங்கிறாரு அவரு. அடிச்சாங்களா? வாட்டர் மெட்ரோ வந்துட்டோம். ஒரு 950 மீட்டர் விட்டுறோம். ஐயோயோ டிராஃபிக்கில் சிக்கிட்டு சின்னாபன் ஆகிறேன் தலை.
ஆனால் ஐயப்பன் கோயில் போகிறாங்க, ஏகப்பட்ட பேர் போகிறாங்க ஃபேமே. அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் முன்னாடி. ஐயோ ஏன்டா எவட ஒருத்தன் கூட வந்து சிங்கிளாக சுற்றவே மாட்டானா ப்ரோ இங்கே இந்த ஏரியாவில். இதான் வாட்டர் மெட்ரோ. அடாடா இந்த வெயிலில் சிக்கிட்டுச்சுன்னா என்னங்க என்னங்க. அடாடா எந்த மேல ஜிமிக்கி கம்மல் எந்த பெண்ண காஞ்சுக்கிட்டே. ஸோ ஃபேமே ஃபஸ்ட்டு மெட்ரோ வாட்டர் மெட்ரோ போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதிரப்பள்ளி தான் கிளம்புறோம். ஏன்னா அந்த ஏரியாலலாம் மழைன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அதில் இப்படி கிளம்புறோங்க. ஸோ சில பல தவிர்க்க முடியாத காரணம், பசங்களும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ப்ளஸ் நம்ம பசங்க நம்ம வால்பாறை நம்ம போயிருக்கோம், ஆனால் அவங்க இன்னும் போனதில்லை இல்லையா. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே வால்பாறையே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ கொச்சியில் வந்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வாட்டர் மெட்ரோ இருக்குது. நீட்டாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாட்டர் மெட்ரோ வந்துட்டோம். பைக்கை தான் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியல, இடம் இல்லை. ஆமாம் இப்படி போட்டுருமா வண்டிகளை இல்லை எங்கே போடுவோம்? 5 பேர் தான் போனோம். ஆறு சொன்னா ஆ எங்கே நிப்பாட்டுறது இல்லை வண்டி. தலை இருதல்ல இப்படி நிப்பாட்டிடுவோம். இறங்கிக்கா. ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன் ஃபேமே. மெட்ரோ ஏகப்பட்ட ரீல்ஸில் பார்த்தோம் கொச்சி வாட்டர் மெட்ரோ. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். லாஸ்ட் ஸ்டேஷன் எதுவும் தெரில, போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா டைம் என்னாச்சு ப்ரோ? டைமு கரெக்டாக சீக்கிரம் முடிச்சுட்டு அதிரப்பள்ளி போகணும். 9:50. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு செக்கிங்லாம் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அட்டையை வச்சு தான் உள்ளே போக முடியுமா? ஒருத்தர் போல போடணும். ஒரு வாட்டி தான் மனோஜ் தள்ளுண்டா இருக்குடா, இந்த பேக் இருக்குடா. தள்ளணும். தள்ளு ப்ரோ. கிளம்பிட்டோம் வாட்டர் மெட்ரோ. தலை கொஞ்சம் தண்ணி கொடுத்தல. ஸோ ஃபேமே இந்த அட்டையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதான் மெட்ரோ அங்கே இருக்கு பாருங்க, அதான் மெட்ரோ. செம்மையாக இருக்குங்க. டிக்கெட் காட்டுமா? இன்னும் குழப்பல வாச்சேட்டா. செம்மையாக இருக்கியா? குட் மார்னிங் சார். நல்ல ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கியா? சாமே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு வாட்டர் மெட்ரோ. கீழெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நல்லா இருக்கியா? அது ஆக்சுவலி நீங்கள் வந்து 30 ரூபாய்க்கு கொச்சியில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறாங்க. செம்மையாக இருக்குது. ஓ குக்கெல்லாம் நிற்குதியா? அந்த பக்கம் நல்லா இருக்கியா ஸ்பாட்டு? இந்த இன்னொரு மெட்ரோ வருது பாரு. வண்டி வேற அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு.
தம்பி சாவி இங்கே எடுத்துட்டியா? நல்லா இது பாரியா, தென்னை மரம், தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குல்ல, நல்லா இருக்கு. இன்னும் 20 நிமிஷம் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். உண்மையாவா? ஆமாம். ரொம்ப பெருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, நான் இதில் மாலில் எடுத்துட்டு இருந்தேன். வந்து ப்ரோ அவர் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ அப்படின்னாரு. யாரு? அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த அளவுக்கு இல்லையா? அப்படியே தேன் மாதிரி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போதான் ப்ரோ உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 2 நாள் இன்னொரு 1 வருஷம் ஆனால் பிக்கப் ஆயிடுவான். ஆமாம். நான் வந்து 6 மாதம் ப்ரோ, இதுக்கெல்லாம் வந்து டைம்லாம் எடுக்கவே எடுக்காது சரியா. 10 நாளில் வந்து ரெஸ்பாண்ட் பழகிருக்கான். உள்ள போனால் அப்புறம் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நல்லா இருக்கே. A few minutes later. ப்ரோ 10 கிலோ வாங்கிட்டு வந்து ப்ரோ காசு பே பண்ணுறோம். ஒரு ப்ரோ பிளாக் எடுக்கலாம். இல்லை வந்தே தான் ஆகணும், வெளியே போவோம், க்ளோஸ் பண்ணுறாங்க, வெளியே போயே தான். இதே தான் ரிட்டர்னும் போகுமா? டைமிங் உண்டு வச்சடா. 5 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன தலை இப்படி பண்ணுற தலை நான் தலை அப்படியே சிரிப்பு. 5 நிமிஷம் மறுபடியும் இதே ரிட்டர்ன் போகணுமா? நைஸ். போட்டோ சரி போனேன். और अगले टिकट मिसिंग है. ஏன் ப்ரோ என்ன பண்ணுறது? சேச்சி வாட் ப்ரொசீஜர் சேச்சி? அவ்வளோ விட்டுட்டாங்களா? ஸோ ஃபேமிலி சேனல் இங்கே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளம்பிட்டோம். அதிரப்பள்ளி டு கேரளாவிலேருந்து அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை. ஸோ செகண்ட் டைம் வால்பாறை போகிறோம். ஏன் ப்ரோ? ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அழுத்தி பிடிச்சிட்டு கிளம்பணுங்க. பிக் ஃபேன் ப்ரோ. பிக் ஃபேனா? தேங்க்ஸ் ப்ரோ. அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். எனக்கு சத்தியமாக எதுவும் கண்ணுக்கு தெரில. ஆக்சுவலி இந்த கேரளா ட்ரிப்பில் நாங்கள் என்னெல்லாம் இப்போ கேரளா விட்டு வெளியே போயிடும், அதிரப்பள்ளி வழியாக தான் வெளியே போகிறோம். ஆக்சுவலி இந்த கேரளா ட்ரிப்பில் என்னெல்லாம் ஃபன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னு கம்மி தான். ஏன்னா மழை வந்து இந்த ட்ரிப்பை எங்களை சத்தியமாக ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க. ஏன்டா போனங்கிற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு வெறியேற்றி விட்டுருச்சு இந்த ரைடு. பார்ப்போம். இந்த ரோடு ரொம்ப எப்படி சொல்கிற, அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு செம்ம இதாக இருக்குமா. ஸோ கண்டிப்பாக போகிறோம். இப்போ அடாடாடா இந்த மலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏண்டா சோலோவாக எவனுமே போக மாட்டானுங்களாடா, என்னடா அது கீரகம் சாய். ஏன் தலை சோலோவாக எவனுமே போக மாட்டானா கடைசி வரைக்கும்? பொண்ணெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சோலோவாக எவனும் போக மாட்டானான்னு கேட்குறேன். ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபேமே நம்ம அதிரப்பள்ளி ரீச் ஆகிருக்கு. நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். சுற்றியுமே இந்த இது ரப்பர் தோட்டம் ப்ரோ. இது இதான் ரப்பர் தோட்டம். ரப்பர் ஃபுல்லாக ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸ்லலாம் அப்படி புளிவானுங்களே, அதுதான் இது. ஆனால் செம்ம வெதருங்க கேரளாவில், ஒர்த்து கிளைமேட்டு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏதோ மழை பெஞ்சிட்டு தான் இருக்கான். நான் நியூஸில் கேட்டேன், பசங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். ஆனால் இங்கே கேரளாவில் மழை நின்று பெய்யுது தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே மழை மட்டும்தான் பெய்யுது 2 நாளாகவே. ஸோ அதனால 2 நாள் கேரளாவில் இருந்துட்டு 3ஆவது நாள் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையாக சொர்க்கம் ப்ரோ தமிழ்நாடு. கேரளாவில் இப்போ நம்ம பசங்களுக்கு சும்மா ஃபைன் போட்டாங்க. சும்மா அந்த இடத்துக்காண்டி நின்று இருந்ததுக்கு அங்கே வந்து நோ பார்க்கிங் போர்டும் வைக்க கிடையாது. ஏன் கேரளா போலீஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. அதே நான் இது வந்து ஒரு இதுக்காக சொல்லிங்க ஃபேமிலி உண்மையாலும் தான்.
கேரளா போலீஸ் அதே இடத்துக்காண்டி கேரளா வண்டி நின்றுச்சு, எதுவுமே கேட்கல. நம்மளை வந்து ஃபைன் போடுறாங்க 500 ரூபா. என்னங்க இது? ஏன் ப்ரோ? சும்மா இங்கேன்னு இல்லை ப்ரோ, கர்நாடகாவே அப்படி தான். அதுக்கு நம்ம ஊர் போலீஸ் எவ்வளோ? ஏன் ப்ரோ அதுக்கு நம்ம ஊர் போலீஸ்க்கு தெய்வம் இல்லை? தமிழ்நாடு போலீஸ் கூட கேரளா காரங்க கூட நம்ம போலீஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் கண்டிக்கவே மாட்டாங்க, சீரப் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. நான் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்காக சொல்ல. இல்லை இது நான் கான்ட்ரவர்சிக்காக சொல்ல ப்ரோ, உண்மையாலுமே இது சொல்றேன். இதுதான் அதான் உண்மையாவே ப்ரோ. இது வந்து நான் வந்து நிறைய நியூஸில் பார்த்துருக்கீங்களா, சும்மா கூப்பிட்டு ஃபைன் போடுறேன். கேரளா போலீஸ் வந்து ஏன் இப்படி ஃபைன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே கேரளா வண்டி விட்டுறாங்க, தமிழ்நாடு வண்டினா பிடிச்சி ஃபைனாக போடுறாங்க. நம்ம ஊருக்கு சுற்றியும் வங்கம். ஐயோ அண்ணாச்சி போலையா, ரோடே ஃப்ரீயாக இருக்கு. அவனுக்கு அதில் போயிருப்பானுங்க, இது ஷார்ட்கட்டு, வா நம்ம இதில் போயிடலாம். தல இது ஷார்ட்கட் தல, வா தல. ஓ இங்கே வாரியா மரம்லாம் சாஞ்சு கிடக்கு. த மோஸ்ட் த்ரில்லிங் ரோடு இது. யானை இருக்கான் ப்ரோ இந்த ரோடில். யானை இருக்கு. கொஞ்சம் ரோடு மட்டும் மோசமாக இருக்குமா, நீ தான் பார்க்கணும் ப்ரோ, நான் பார்க்க முடியாது ப்ரோ. அதோட அந்த வியூவில் கரெக்டாக காமிக்கணும். ரொம்ப மழை பெஞ்சு இந்த இடத்துக்காண்டி மட்டும் மூடிடுங்க. இந்த மைக்கு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்காண்டி மட்டும் வச்சு பிடிச்சிக்கோ தலை, ப்ளீஸ் தலை. அந்த மைக்கும் அந்த கீழே கருப்பு ஒரு அடாப்டர் இருக்குல்ல, அது மட்டும் மழையில் நினைக்கக்கூடாது. மற்ற எது நான் இல்லை அது அங்கே போய் பண்ணிக்கலாம். வண்டி எவனும் வரல ப்ரோ, நம்ம தான் வேறு ரோட்டில் வந்துட்டோம். பரவாயில்ல, இதில் போயிடலாம். என்ன ப்ரோ இப்படி சுற்றி கூட்டிகிட்டு போகுது அதிரப்பள்ளியில்? மழை பெய்யுது அதிரப்பள்ளியில், அதான் ப்ராப்ளம் எங்களுக்கு. போலீஸ் பிடிச்சாங்கன்னா ப்ரோ அப்படியே போட்டு ஜிப்பை போட்டு விட்ருங்க. அதான். ஓ என்னையா அது இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது? ஓய் ரோடு பங்கம். ஏன் ப்ரோ உனக்கு லைஃப்பில் என்ன ப்ரோ ரொம்ப பிடிக்கும்? லைஃப்பில் உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ப்ரோ? ட்ராவலா? ஏன் எதுனால? நிறைய ரீல்ஸ் பார்ப்பியா தல இன்ஸ்டாகிராமில்? அதிரப்பள்ளி உண்மையா தலை ட்ராவல் பண்ண. இப்போ இந்த 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாள் நம்ம நீ பெருசா இப்போ இந்த 3 நாள் ஏதாவது கஷ்டம் ஏதாவது, ஐயோ அங்கே இஎம்ஐ கட்டணும் இங்கே இஎம்ஐ கட்டணும் எங்காவது யோசிச்சிய தலை நீ? நான்லாம் என்ன ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன் பார்த்தியா, நிம்மதியாக இருக்கேன். அங்கே போனால் கஷ்டம்தான், அந்த 3 நாள் முடிச்சு போனால் கஷ்டம். நான் இப்போ அதை போட பண்ணுமா வீட்டில்? பண்ணலாம் வாங்க ப்ரோ. இது ஃபுல்லாக மிஸ்டேரி இது, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச பசங்க முன்னாடியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமே. ஆனால் இந்த ரோடே கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்களாம், ஏன்னு தெரியல. க்ளோஸ் பண்ணு ப்ரோ. ஸோ பசங்க அடிக்கடி மிஸ் ஆகிடுறாங்க, அது ஒன்று தாங்க ப்ராப்ளம். അതിരപ്പള്ളി റോഡോ? ചെക്ക് പോസ്റ്റ് ഉണ്ടോ? ഒരേ ഒരു ചെക്ക് പോസ്റ്റ് ഇവിടെ ഉണ്ടോ? അവിടെ ഉണ്ടോ ഒരു ചെക്ക് പോസ്റ്റ്? ശരി ഓക്കെ. ഊർ പേര് എവിടെ ചേട്ടാ? ഇവിടെ നാട്ടിൽ നെയിം മല നെയിം പേര് ஏங்க ரூட்டு மாறி போயிடுறாங்க, அது ஒன்று தாங்க எனக்கு பிரச்சனை. ஹலோ எங்கடா போன? இத்தனை நேரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஊக்கடா ப்ரோ, ஸ்டாண்டு ப்ராப்ளம் ப்ரோ. டேய் ஈரல போட்டு இப்படி இடிச்சு நிப்பாட்டி அவ்வளவுதான்.
வெறியாவது ப்ரோ. கைஸ் பாருங்க, இது கண்டென்ட்டுக்கு இல்லையா? வண்டி எவனா கீழே போடுவானா கண்டென்ட்டுக்கு? என் உசுருடா என் வண்டி. வண்டி எவனா கீழே கண்டென்ட்டுக்கு ஏன்டா தள்ளி விட்டீங்க? ஐயோ என்னையா வா, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டராமா? ஓ சரி வா, என் நேரம். இந்த வண்டி பண்ணுற கட்டிட்டேன். சரி வாங்க ப்ரோ போகலாம். கார் தலா செக் போஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம பிளான் அப்படியே யூஸ் பண்ணிடு. நான் பார்த்துக்கிறேன். ஆ அதிரப்பள்ளி எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர். செக் போஸ்ட்டு ஃபால்ஸுக்கு முன்னாடி உண்டோ? ஃபால்ஸ் കഴിഞ്ഞിട്ട് ஃபால்ஸ் கழிஞ்சுதான் உண்டு. க்ளோசிங் டைமு செக் போஸ்ட்டு 5 மணி. ஓகே சேட்டா பாய் ப்ரோ. 5 மணிக்கு முன்னாடி வரணும் ப்ரோ. ஸோ ஃபேமே யானை சாணம் ஃபுல்லாக ரோடாக கிடக்கு. பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரானுங்களான்னு பாரு ப்ரோ. பாருங்க இது என்ன மரம்னு தெரியல எனக்கு. நான் தென்னை மரம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அது இந்த இந்த சவரி மரம்பாங்க. சவரி மரம்பாங்க. அதை பேர்ச்சம்பழமா? இல்லை அது இல்லை ப்ரோ. இது இங்கே பாருங்க, ரிவர் 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 பாருங்க, அதிரப்பள்ளி ரிவர் வேற மாதிரி. சத்தியமாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இது. அடாடாடா அது எனக்கு தெரில ப்ரோ. ஏன்னு என்னாச்சுன்னே தெரில எனக்கு. இன்னும் அவனுக்கு ரெண்டு எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஐயோ அதிரப்பள்ளி கேரளா டு அதிரப்பள்ளி. ஃபால்ஸ் இப்போ தாண்டி தான் அதிரப்பள்ளி இருக்கான். போகிறக்கே 3:30 ஆயிரும். அங்கே ஒரு 4 மணி. சத்தியமாக ஃபால்ஸ் போக முடியாது. இல்லை நம்ம அங்கே ஸ்டே பண்ண முடியாது ப்ரோ. இல்லை வால்பாறையில் ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி நாங்கள் கிளம்புன டைமிங் தான் ரொம்ப மோசமாக போச்சு. ஏகப்பட்ட பக்கம் நின்று போய் ரைடு நாசமாக போச்சு. சரி வாங்க பார்த்துப்போம் என்ன பண்ணுறதுங்க. குரூப் ரைடை கூப்பிட்டு வந்தால் அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. என்ன பண்ணுறது? இருங்க வரும். சுமார் ஒரு ப்ரோ மனோஜ் எங்க அவங்க கூட இருக்கானா? மனோஜ் ஃபேமே நல்ல மழை தூரிக்கு. இந்த ரூட்டை டிஃப்ரெண்டாக இருக்கியோ முடிச்சுமியா. இந்த ரூட்டு யானை சாணி ப்ரோ. இது ஃபுல்லாமே தெரியுதா? யானை சாணி இதெல்லாம் ரூட்டில் கிடக்கிறது. இந்த மட்டையெல்லாம் முறிச்சு போட்டுக்கிறது யானைன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு மேலே 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 மிஸ்ட்டு பாரு. மேலே மிஸ்டே இருது. அடாடா ஓய்யோயோயோயோயோயோ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. ஏதோ ஸ்மெல் அடிக்குதா தலை? ஏதோ ஸ்மெல் அடிக்குது. காடு வாசனையா இல்லை யானை வாசனையான்னு தெரியல. தெரியும் 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 பார்த்துருக்கேன். அப்படியே கூலாக போகிறாங்க வண்டி.
ஆனால் டரான் ஒரு இது இருக்குங்க, சர்ச் இருக்குது இந்த ஏரியாவில். ஆக்சுவலி இப்போ நாங்கள் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வால்பாறை அதிரப்பள்ளி ரோடு. அதிரப்பள்ளியிலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் போட்ட மாதிரியே பிளான் யாராவது கேரளாவிலேயே வந்தீங்கன்னா ஐயோ 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயக்க வேண்டியதில்லை. அதிரப்பள்ளியிலேருந்து 4:30 கிளம்புனீங்கன்னா கூட 5 கிலோமீட்டர் ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதை தாண்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே இருக்கிற ஒரு லோக்கலான நம்மக்கிட்ட சொன்னதுங்க. அவர் சொன்ன டைமிங்க்கும் அங்கேயும் சம்மந்தமே இல்லைங்க. சரியான ஃபன் ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. பாட்டி நியூஸ்லலாம் போட்டு இருப்பாங்க, நல்லா நயாகரா மாதிரி, இந்தியாவோட நயாகரான்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கே மழை இப்போ தான் விட்டுருக்கு. ஜஸ்ட் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஜஸ்ட் 2.1 கிலோமீட்டர்ஸ். உள்ள செக்கிங் டைமு அதெல்லாம் என்னென்னு தெரியலிங்க ஃபேமே. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். கன்னியாகுமரி பிரிட்ஜா? ஏன் ப்ரோ கன்னியாகுமரி பிரிட்ஜ் கேரளாவில் கட்டி வச்சுருக்காங்க? கன்னியாகுமரி பிரிட்ஜுன்னு போட்டிருக்கு, கன்னியாகுமரி பிரிட்ஜ் கேரளாவில் கட்டி வச்சுருக்காங்கன்னு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில். ஸோ இன்னும் நம்ம ஏகப்பட்ட கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ப்ரோ ஃபால்ஸ் பார்க்க. ஆமாம், அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்க கொஞ்சம் உள்ளதா. அங்கே இருக்கு பாருங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ், அதான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் நல்லா. அப்பா மழை இப்போ தான் விட்டுருக்கு ப்ரோ இங்கே. எனக்கு தெரிஞ்சு செக் போஸ்ட் உண்டு இப்பட. ஆமாம், அது அங்கே இருக்கு பாரு செக் போஸ்ட். செக் போஸ்ட் கிட்ட நின்று இந்த பயந்து போகிறதும் ஒன்று பயம். எனக்கு இப்படி வண்டி ஓடுறதுக்கே பிடிக்கலைங்க இந்த ஏரியாவில். 2 வீலர் போய்க்கடா அப்படின்ட்டாங்க. ஃபால்ஸ் எங்கேயா இருக்கு ப்ரோ? ஃபால்ஸ் இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது ப்ரோ. வியூ மட்டும் தான். ப்ரோ நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம் ப்ரோ ஃபால்ஸை. ப்ரோ ஃபால்ஸ் இன்னும் போகணும். ஆமாம், இன்னும் வாயா இன்னும் போகணும் ஃபால்ஸு. நோ பார்க்கிங் போட்டால் சரி ஃபால்ஸு இன்னும் போகணுமா வண்டியில்? பார்க் அவட ப்ரோ இங்கே பார்க் பண்ணணுமா வண்டியை? இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச அரகுற மலையாளத்தை வச்சு வண்டி எங்கே பார்க் பண்ணணும்னு கூட தெரியாமல் அங்கே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் முன்னாடியே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேங்க. ஃபைனலி நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ள அதிரப்பள்ளி ஃபால்ஸ்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபேமே பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அதிரப்பள்ளி வந்திருக்கிறோம். என்ன அது? A few minutes later. யோ நீ எங்கேயா போன? நீ தான் ரூட் மாதிரி எங்கேயா போன? ஏதோ பொம்பளை இது பார்த்து போயிட்டியா? நீங்க போறீங்கன்ட்டு நான் பின்னாடி இருந்தேன், மேப் போடாம போய் பார்த்தாக்கா இல்ல. நாங்க அப்படிதான் மேப் ப்ரோ நாங்க அவனை கீழே நின்னுட்டோம் ப்ரோ. அங்க சொல்ற பாருங்க, லெஃப்ட் எடுத்தீங்களா? ஆமா, லெஃப்ட் எடுத்து போயிட்டீங்க. ஆமா, ஸ்ட்ரைட்டா போய்ட்டோம். அவ்வளவுதான் பிரச்சனை. நீங்க நின்னுட்டீங்களா? அப்ப நீங்க நின்ன ப்ரோ. அங்க அவனுக்கு நின்றுதானுங்களே ப்ரோ, அவனுக்கு நின்றுதானே ப்ரோ. எம்டி காரானுங்க. நாங்க அந்த பையன் அவரே தப்பா தான் கூட வந்தாரு ப்ரோ. நீங்க அங்க நிக்கலையா சைடுல? அங்க நாங்க அதனால நம்ம நீங்க வேற ரெடியா அதுல போனீங்க. அதுக்கப்புறம் அது நிக்கல. ப்ரோ அந்த கட் ரோட் இருந்துச்சுல, இந்த மெயின் இப்படி போய் இப்படி மேல ஏறின ரோடா நிக்கவே இல்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். நாங்க அதுல ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. அப்புறம் அதுல போய் நாங்க திருப்பிட்டு நாங்க போனோம். ஓ நாங்க போனோம் அதே கட்ல தான் நீங்களும் வந்தீங்களா? ஸோ ஃபேமே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. சரி பாய். ஸோ மொத்தமாக கிளம்பிட்டோம். செக் போஸ்ட் 6 மணிக்குள்ள க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வால்பாறை வேறு ரீச் ஆகணும். போகலாமா? இருப்போம் கைஸ். இங்கே வந்துருக்கோன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து அழகாக வந்து ரசித்து பார்க்குறக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களே இதை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மோட்டோ பூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பொண்ணு அதனால இப்படி பேசுகிறா, மற்றபடியில் எதுவும் பேசிக்க மாட்டான். ஏன் தலை பக்கத்தில் தான் இருக்கா என்ன? பார்த்துட்டே இருக்கா அந்த பொண்ணு. சீரியஸ்லி சீரியஸ்லி அந்த பொண்ணு தான் அக்காவா ப்ரோ. அக்காவா ப்ரோ நினைச்சீங்களா? ஸோ ஃபேமே மொத்தம் ஒரு ஆளுக்கு 500 ரூபா பே பண்ணியிருக்கோம். ஸோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வாக்கிங்கில் போகிறோம். தலை வாத்தலை சவுண்ட் பார்க்காத ப்ரோ, பொருளை பாரு ஏன் கோபி? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபி? ப்ரோ ஐயோ என்னால் முடியல.
நான் வரேன். உண்மையிலேயே அவர் அவ்வளவு பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. சரியா? அவ்வளோதான். சரியா? நான் இந்த பக்கம் வெளியே விட்டுருவோம். ப்ரோ நீங்கள் ரெண்டு இது பண்ணுங்களேன். நீங்கள் ரெண்டும் தோல்ல போட்டுங்களேன். இதுதான் ப்ரோ பெஸ்ட்டு சொல்லிட்டேன். ஐயோன்னு கத்துறது போ. இவர் தான் கத்துனாரு. தமிழ்நாடு டான்ஸ் யார் ஆட வரீங்க? ஏன் ப்ரோ அதிரப்பள்ளியில் தான் எடுத்தாங்க வீடியோ. ஆமாம் இதுதான் ப்ரோ கீழே போய்க்கலாம் ஃபால்ஸ். 5 மணிக்கு க்ளோஸ் கீழே, அதனால 4 மணிக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம் சத்தியமாக கால் வலிக்குது ப்ரோ. ரிட்டர்ன் எப்படி ஏற போகிறோம்? ஐயோ பாபு போவோம். ஒருத்தன் கப்புள்ஸாக வந்திருந்தாங்க. அவன் ஏன்டா வந்தங்கிற அளவுக்கு நம்ம பசங்க அவனை செஞ்சு விட்டாங்க. இனிமேல் சத்தியமாக அவன் கப்புள்ஸாக எங்கேயுமே போக மாட்டான்னு நினைக்கிறேன். ப்ரோ சரியான காமெடி ஆனது தெரியுமா? இவர் பின்னாடியே இருந்தாரா, அந்த கப்புள்ஸ் பின்னாடியே அவன் பார்த்துட்டான். நிப்பாட்டி போடாங்கிட்ட அப்படின்னு நடத்திக்கிட்டான். இவரை தானே இன்னும் 4 ஃபோன் எடுத்து அவன் நின்ட்டான் ப்ரோ. வரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஓ இதுதான் அந்த ஷேக்கா? அந்த இது கொடு, கனெக்டர் கொடு. இது ஆடுது இங்க பாரு. என்ன கனெக்டர் வேணும்? இங்க பாரு. எந்த வேணும்? ஆனா இந்த சென்டர் உடைஞ்சது எல்லாம் அங்க இருக்கியா? அதெல்லாம் நிக்க முடியாது. எல்லாமே அங்க இருக்கு. சரி ஃபெவிக்விக் வாங்குனீங்க? நான் பயன்படுத்துறேன். எவ்வளவு தூரம்? ஹாய் ப்ரோ. நீங்க ப்ரோ கோயம்புத்தூரா? திண்டுக்கலா? திண்டுக்கல்காரங்க வரலின்ட்டாங்க. திண்டுக்கல்ல நிறைய பேர் வராங்க. அவரும் தமிழா? லாஸ்டா கேன்சல் பண்ணாங்க. அவரும் தமிழா? என்ன ப்ரோ முடிச்சுட்றீங்களாட்டு இருக்குது. எப்போ நினைச்ச நேரம் வந்து நீங்க பார்க்கலாம். தமனா டான்ஸ் ஆன இடம். தமனா டான்ஸ் ஆன இடம்டா. முன்னாடி வருவாங்க வந்து தமனா எங்க நின்று அடிச்சோ அதை பார்க்க போறாங்க ப்ரோ. என்ன சாமி? வேலை இல்லாதாலும் கூப்பிட்டு வரானோ. இதெல்லாம் கூப்பிட்டு வரானோ. 2 பேர் மீட் சாப்பிடுறா. ஆனா மொத்தம் 6 பேர் கடவுங்க. ஒரு ஆள் நடக்குது. அப்படியே வந்தாலும் இந்த அங்கே போய் நேரம் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருப்பாரு. ½ கால் வலிக்க நடந்து வந்ததுக்கு ஒருத்தான வியூவோட இந்த வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு சத்தியமாக என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. சாமி வந்துட்டோம். ஐயோ தல வந்துட்டோம் தல ஃபால்ஸுக்கு. டேய் இந்தாடா டேய் நீ வீடியோ எடுத்துக்கடா. நீ வீடியோ எடுத்துக்கோ, நான் லைவ் போடுறேன் இன்ஸ்டால. லைவா? இந்த ஸ்பாட்டு கீழே மேலே 2 வியூ இருக்கான். தண்ணி கம்மியாக இருக்கு இன்னைக்கு ஃபால்ஸில். ஓ தண்ணி கம்மியாக இருக்குல்லடா. ஓ வேற மாதிரி. இந்த இப்போ லைவ் போட போகிறேன் இன்ஸ்டால். சத்தியமாக ட்ராவல் பண்ணுங்க லைஃப்பில். வேற மாதிரி. எப்போ நாம இப்படி உட்கார்றது? புரியல. எப்போ நாம இப்படி உட்கார்றது?
கடைசி வரைக்கும் இப்படியே தான். இப்படி கோருங்கடா, வாழ்க்கையில முன்னேறலாம். சரியா? பொம்பளை போக்கு வேண்டாம் தம்பி. சரிங்க அந்த மாதிரி இல்ல. நல்ல சரிங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க. ஏன் bro? ஆமாமா